நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்கள். சார் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது, உங்களுடைய விருப்பம் நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? தமிழக மக்களுடைய பெரும்பாலான எண்ணம் திமுக அரசு அகற்றப்பட வேண்டும் என்றால் அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ அலையன்ஸ் வெற்றி பெறக்கூடிய 100% வாய்ப்பு இருக்கின்றது. அதை இன்றைக்கு இரு கட்சியினுடைய தலைவர்களும் உறுதி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. குறைந்தபட்ச செயல் திட்டங்கள், தொகுதி பங்கீடு தொடர்பான விவகாரங்கள், கூட்டணி ஆட்சி தொடர்பான விவகாரங்கள்லாம் பின்னர் ஆலோசிக்கப்படும். இது ரொம்ப இயல்பான கூட்டணி அப்படிங்கிற ஒரு கருத்தை திரு அமித்ஷா சொல்லி இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான என்டிஏவில் தமாக தொடர்ந்து இடம்பெறும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படின்னா கூட்டணியிலே வரும் நாட்களிலே யாரும் எந்த விதமான குழப்பத்தையும் ஏற்படுத்த முடியாது. இது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். இந்த இரு கட்சிகளும் பல தேர்தல்களை தமிழகத்திலே சேர்ந்திருந்து வென்றிருக்கிறது. அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் மீது சுமையை தொடர்ந்து ஏற்றிக் கொண்டிருக்கிற திமுகவை அகற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த இரு கட்சிகளுக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டிருக்கிறார்கள். நிறைய ஊழல் புகார்கள் இருக்கு அப்படிங்கிற ஒன்றை சொல்கிறார். ஆனா இது இயல்பான கூட்டணி அல்ல, இயல்புக்கு மாறாக அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி. எனவே இந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற கருத்தை தொடர்ச்சியாக தலைவர்கள் கூறுகிறார்கள். மிக குறிப்பா திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை, திரு திருமாவளவன் போன்றவர்கள் தற்போது நம்மிடையே சொல்லியிருக்காங்க. தமிழகத்தினுடைய மகளிரை பற்றி பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் மிக கொச்சையாக காது கேட்டு கொடுத்து கேட்காத அளவுக்கு மூஞ்சி சுளிக்கும் அளவுக்கு பேசியதை கூட கண்டிக்க முடியாத திமுக கூட்டணி கட்சிகளும் தலைவர்களும் இதை பேசக்கூடாது. காரணம், இன்றைக்கு ஊழல் என்பது வெளிப்படையாக தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தல் அடுத்த வருடம் நடைபெறும் சட்டமன்ற தேர்தல். அதற்குண்டான வெற்றி கூட்டணி என்டிஏ கூட்டணி, தமிழகத்திலே அதிமுக பாஜக கூட்டணி. மிக்க நன்றி திரு ஜி கே வாசன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. தொடர்ந்து